கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து தாங்குவாராக. தென்னிந்திய திருச்சபையின் வரலாற்றிலே அல்லது திருச்சபையின் வரலாற்றிலே செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி என்று சொன்னால் அது சென்ட் மைக்கேல்ஸ் டே என்று சொல்வார். தூய மிகாவேல் திருநாள் என்று சொல்லுவார்கள். திருச்சபை தலைப்புகளில் தூய மிகாவேலும் ஏனைய தூதர்களுடைய திருநாள் என்று இருக்கும். ஆகவே இந்த தூதர்களை நினைவு கூறுவது என்பது மகிழ்ச்சி பொருந்திய ஒரு காரியம். தியானத்திற்காக ஒரு வசனத்தை வைக்கிறேன். அது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 12 7th verse. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வாழ்க்கையில இறைவன் அநேக நேரங்களில தம்முடைய துருப்பணியை தன்னுடைய பிள்ளைகள் வழியாய் செய்கிறார். அந்த பிள்ளைகள் ஏஞ்சலாக காணப்படுகிறார்கள். இறைவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் முற்றுமுடி ஏற்றுக்கொண்ட மக்கள் இறை தூதர்களாக பணிவிடை செய்கிறார்கள். நாம் வேதத்திலே காண்கிற தேவ தூதர்களும் சரி, தீர்க்க தரிசிகளும் சரி, ஆசாரியர்களும் சரி, நியாயாதிபதிகளும் சரி, தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே. The word of angel என்பது comes from Greek angelos என்பதற்கு மெசஞ்சர் என்று பொருள். அப்படின்னாக்க என்னங்க? செய்தி கொண்டு வருபவர், தகவல் தெரிவிப்பவர். தூதர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இறை பிரசன்னத்தை வெளிக்காட்டுபவர்கள், இறை பிரசன்னத்தை அறிவிப்பவர்களாய் காணப்படுகிறார்கள். பாருங்கள், மம்ரே சமவெளியில இருந்த பொழுது ஆபிரகாம் 3 நபர்களை சந்திக்கிறார். 32ஆம் அதிகாரத்துல அதிகார வாசிக்கும் பொழுது யாக்கோபு போராடுகிறான். இன்றைக்கும் கூட அநேக மக்கள் இறைவனோடு ஒன்றித்து வரும் பொழுது, அவர்கள் செய்தி கொடுக்கும் பொழுது, அவர்கள் பேசும் பொழுது, அவர்கள் செபிக்கும் பொழுது இறை பிரசன்னத்தை உணர்ந்த மக்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து பிறந்தாருங்க நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது இறை மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தூய மிகாவேல் நாள்ல உங்களுடைய என்னுடைய மன்றாட்டு, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய தூதர்களாக்கும். உம்முடைய செய்தியை சொல்லுவதற்கு எங்களை வலிமையோடும் வல்லமையோடும் எடுத்து பயன்படுத்தும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அங்கங்களிலும் நாங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாய் உமக்கேற்ற கனிதர நீர் கிருபை பாராட்டும் என்று சொல்லும் பொழுது இறை அருள் நம்மை ஆண்டு கொள்ளும். ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தூய மிகாவேலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எதிரான சேனையோடு யுத்தம் பண்ணும் பொழுது அதை வீழ்த்தி வெற்றி கண்டவன். இன்றைக்கு எங்களையும் உம்முடைய தூதர்களாக நீர் உடமிட்டு பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும். வாஞ்சையோடு இருக்கிற மக்களை உம்முடைய அருளுக்குள்ளாய் நிரப்பும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.